நிலக்கோட்டை ஆத்தூர் தாலுகாவில் உள்ள கிராமங்களில் விநாயகர் சதுர்த்திக்காக நூற்றுக்கணக்கான விநாயகர் சிலை பல வண்ணங்களில் தயாரிக்க உள்ளது. இந்தியா முழுவதும் வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதியில் விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையடுத்து விநாயகர் சிலைகள் பல்வேறு வடிவங்களில் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, ஆத்தூர், வத்தலகுண்டு ஒன்றிய பகுதிகளில் உள்ள கிராமங்களில் மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்வதற்கும் பல வண்ணங்களில் பிரம்மாண்டமாக விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கான பணிகளை சக்கைய நாயக்கனூர் மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் உள்ள வளாகத்தில் தயாரிக்கப்பட்டது. இந்த வருடம் புதுமையான விநாயகர் சிலை செய்வதற்காக வட மாநிலங்களிலிருந்து கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு பல அழகிய வண்ணத்தில் விநாயகர் சிலை தயாரிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருதி பேப்பர் கூழால் தயாரிக்கப்பட்ட விநாயகர் நீர்நிலைகளில் கரைக்கும் வண்ணம் மாசுபடாத வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. 3 அடியிலிருந்து 11 அடி வரை மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் சிவன் சக்தி இணைந்த விநாயகர், கொல்கத்தா விநாயகர், விஷ்ணு விநாயகர், சிவன் பார்வதி விநாயகர், பஞ்சமுக விநாயகர், மயில் வாகன விநாயகர், சிம்ம வாகன விநாயகர், குழந்தை விநாயகர், மும்மூர்த்தி விநாயகர் உள்ளிட்ட பலதரப்பட்ட விநாயகரை கலைஞர்கள் வடிவமைத்துள்ளனர். இதுகுறித்து இந்து முன்னணி கோட்ட பொறியாளர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் பேசும்போது, இந்த வருடம் புதுமையான விநாயகர் படைப்பதில் முயற்சி எடுத்துள்ளோம். 11 அடி உயரம் வரை பேப்பர் கூழால் மட்டுமே தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த விநாயகர் சிலைகள் வத்தலகுண்டு ஒன்றியம், நிலக்கோட்டை ஒன்றியம், ஆத்தூர் ஒன்றிய பகுதிகளில் உள்ள சுற்று கிராமங்களிலும் வத்தலகுண்டு, நிலக்கோட்டை, அமயநாயக்கனூர், சித்தையன்கோட்டை, பட்டிவீரன்பட்டி, ஐயம்பாளையம், கன்னிவாடி, ஸ்ரீராமபுரம் பேரூராட்சி பகுதிகளிலும் பிரதிஷ்டை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக கிராம பகுதி இளைஞர்கள் மற்றும் இந்து முன்னணியினர் அதிக ஆர்வத்துடனும் இந்து மக்கள் எழுச்சி விழாவாக கொண்டாடுவார்கள் என தெரிவித்தார். பேட்டியின் போது மாவட்ட தலைவர் அண்ணாதுரை மற்றும் பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக நடத்துவதற்காக இந்து முன்னணி உடைய இளைஞர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவரும் உற்சாகமாக வேலை பார்த்து கொண்டிருக்காங்க. அதற்காக விநாயகருடைய திருமேனிகள் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. பல வண்ணங்களில், பல அவதாரங்களில் இங்கே விநாயகர் உருவாக்கப்பட்டிருக்கோம். சுமார் 2 அடியிலிருந்து 11 அடி வரைக்கும் இங்கே விநாயகர் செஞ்சிட்ருக்கோம். அரசு கட்டுப்பாடு படி சுற்றுச்சூழலுக்கு பாதகம் இல்லாமல் இங்கே விநாயகர் உருவாக்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இங்கே விநாயகர் செஞ்சு ரெடியாக இருக்குது, தயார் நிலையில் இருக்குது. இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் விநாயகரை பார்த்து அந்த விநாயகர் நம்ம பகுதியில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக நடத்தணும், இந்துக்கள் ஒற்றுமையோடு நடத்தினதுக்காக இந்த விநாயகர் சதுர்த்தி ஏற்பாடாகிறது. இந்த வருடம் பல அவதாரங்களில் விநாயகர் பெருமான் இருக்காங்க. சிவனை தாங்கி பிடித்த மேனிக்கு இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் இருக்காங்க. கிருஷ்ணருடைய அவதாரமாக இங்கே விநாயகர் பெருமான் இருக்காங்க. அவருடைய ஆஞ்சநேயருடைய அவதாரமாகவும் இங்கே விநாயகர் பெருமான் இருக்காங்க. முருகனுடைய அவதாரமாகவும் இங்கே விநாயகர் பெருமான் இங்கே இருக்காங்க. ராதே கிருஷ்ணனுடைய அவதாரத்திலையும் இங்கே விநாயகர் இருக்காங்க. ஒரு விநாயகர் பார்த்திங்கன்னா சிவனை தலையில் லிங்கமாக அமைச்சு இங்கே இருக்காங்க. அதுமாதிரி மேலே 5 தலை நாகத்துடன் இருக்காங்க. இப்படி பல அவதாரங்களில் இங்கே விநாயகர் செஞ்சுருக்காங்க. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.